மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தில் மக்கள் நலம் சார்ந்த கருத்துக்களை எடுத்துரைக்கும் வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கும், தமிழகத்தின் இன்றைய முதலமைச்சர், நாளைய முதலமைச்சர், ஏன் நிரந்தர முதலமைச்சராக இருக்கப் போகும் எங்கள் பாசத்துக்குரிய வெற்றி தளபதி திரு சி. ஜோசப் விஜய் அண்ணா அவர்களுக்கும், தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் வழிகாட்டி திரு என். ஆனந்தையா அவர்களுக்கும், அவை முன்னவர் அவர்களுக்கும், மாண்புமிகு கொரோடா அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்கப்பூர்வமான பணிகளை நிறைவாக செய்வேன் என்று நம்பிக்கையோடு இந்த பேரவை உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கும் தளபதி மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷோலிங்கர் தொகுதி மக்களுக்கு நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன். உங்களுக்கு நான் என்றும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பேன் என்பதை உறுதியளிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் ஒரு மருத்துவராக எனது கோரிக்கையை முன்வைக்கிறேன். நான் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் 3 ஆண்டுகள் எமர்ஜென்சி பிசிஷனாக பணிபுரியும் போது போதிய முதலுதவி வசதி கிடைக்காமல் பல பேர் உயிரிழந்த நிலையில், அதாவது பிராட் டெட்டாக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். மூச்சு திணறல், அதாவது சோக்கிங், சாலை விபத்துகள், மாரடைப்புகள், தீ விபத்துகள், மின்சாரம் தாக்குதல், ஸ்னேக் பைட், ஸ்ட்ரோக், ட்ரவுனிங், பாய்சனிங் போன்ற மெடிக்கல் எமர்ஜென்சி அவசர நிலை நம் வாழ்வில் எந்த நேரத்திலும் ஏற்படலாம். மருத்துவர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி கிடைக்கும் வரை இடைப்பட்ட அந்த சில நிமிடங்களே கோல்டன் ஹார்ஸ் எனப்படும் பொன்னான நேரமாகும். அந்த நேரத்தில் சரியான முதலுதவி வழங்க தெரிந்தால் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். மக்கள் மருத்துவமனைக்கு சென்றடைவதற்கு முன்பே ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, பள்ளிகளில் நாம் ஒரு மாணவனுக்கு கணிதம் கற்றுக் கொடுக்கிறோம், அறிவியல் கற்றுக் கொடுக்கிறோம், கணினி கற்றுக் கொடுக்கிறோம். அதே மாணவனுக்கு ஒரு உயிரை காப்பாற்றவும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், சர்வைவல் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்க வேண்டும். புத்தக கல்வி ஒரு மாணவனை உருவாக்கும், உயிர்காக்கும் கல்வி ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூறியது போல், இந்தியாவின் எதிர்காலம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கையில்தான் உள்ளது. எனவே சிறு வயதிலேயே முதலுதவி மற்றும் BLS பேசிக் லைஃப் சப்போர்ட் பயிற்சி வழங்கினால் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் அவசர நிலையை எதிர்கொள்ள முடியும். ஆகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஒரு வெற்றி மாணவன் ஒரு உயிர்காக்கும் திறன், ஒரு வெற்றி மாணவன் ஒரு உயிர்காக்கும் திறன் என்ற புதிய பாடத்திட்டத்தை நம் அரசு உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் BLS பேசிக் லைஃப் சப்போர்ட் மற்றும் முதலுதவி பாடங்களை அவரவர் வயதிற்கு ஏற்ற பாடத்திட்டத்தில் கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்பதே ஒரு மருத்துவராக எனது அடிப்படை வேண்டுகோளாகும். அது மட்டுமின்றி மாதத்தில் ஒரு முறையாவது BLS, ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வேஸ்ட் டிஸ்போசல் போன்ற பேசிக் நாலேஜ் ஆகியவை அனைத்து சாமானிய மக்களுக்கும் கற்றுக்கொள்ளும் வகையில் ஒர்க் ஷாப், அதாவது வெற்றி முதல் உதவி திட்டம் என்ற பயிற்சி முகாம் நடத்தப்பட வேண்டும் என்பதே எனது வேண்டுகோளாகும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் ஒருவர் ஃபர்ஸ்ட் எய்ட் மற்றும் BLS தெரிந்தவராக உருவானால் அது இந்தியாவுக்கே தமிழ்நாடு காட்டக்கூடிய முன்னோடி மருத்துவ மாடலாக இருக்கும். அடுத்தபடியாக, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதி பிரதிநிதியாக நான் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அது என் ஷோலிங்கர் தொகுதி மக்களுக்கு அடிப்படை மருத்துவ வசதி. பேரவைத் தலைவர் அவர்களே, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ஆக்சிடென்ட் அண்ட் ட்ராமா போன்ற சில மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிஷன்களில் இமிடியேட் மெடிக்கல் அட்டென்ஷன் இஸ் நீடட் வித்தின் தட் கோல்டன் ஹார்ஸ். இந்த பொன்னான நேரத்தில் தகுந்த ட்ரீட்மெண்ட் செய்யாவிட்டால் நாம் அந்த உயிரை இழக்க நேரிடலாம். சுமார் 4 முதல் 5 லட்சம் வரை மக்கள் தொகை கொண்ட எங்கள் ஷோலிங்கர் தொகுதியில் ஒரு CT ஸ்கேன் வசதி கூட இல்லை. ஒரு விபத்து ஏற்பட்டால் அதற்கு 24/7 ஆக்சிடென்ட் அண்ட் ட்ராமா வசதி இல்லை. ஹார்ட் அட்டாக் வந்தால் கேத் லேப் இல்லை, ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட் வசதி இல்லை. ஆக மொத்த டெர்ஷரி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியே இல்லை. ஒரு மருத்துவராக எனக்கு மிகவும் வேதனை அளிப்பது என்னவென்றால், ஷோலிங்கர் தொகுதியிலிருந்து கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் செல்வதற்கு 70 கிலோமீட்டர் ஆகிறது. ஏதேனும் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஏற்பட்டால் நாங்கள் 70 கிலோமீட்டர் செல்லும் வழியிலேயே பல பேர் உயிரிழந்துள்ளனர். பேரவைத் தலைவர் அவர்களே, இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மட்டும்தான். தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அமைந்துள்ளது. 2011 சென்சஸ் படி சுமார் 13 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கூட இல்லை. ஆற்காடு, ராணிப்பேட்டை, ஷோலிங்கர், அரக்கோணம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளது. ராணிப்பேட்டை தொகுதியிலிருந்து கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வரை செல்ல 35 கிலோமீட்டர் ஆகிறது.
ஆற்காடு தொகுதியிலிருந்து ஜிவிஎம்சி வரை செல்வதற்கு 32 கிலோமீட்டர் தூரமாகிறது. அரக்கோணம் தொகுதியிலிருந்து திருவள்ளூர் மாவட்ட கல்லூரி மற்றும் மருத்துவமனை செல்ல 34 கிலோமீட்டர் தூரமாகிறது. ஆனால் ஷோலிங்கர் தொகுதியிலிருந்து கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் செல்ல 70 கிலோமீட்டர் தூரமாகிறது. அதேபோல் ஷோலிங்கரிலிருந்து திருவள்ளூர் மாவட்ட கல்லூரி மற்றும் மருத்துவமனை செல்ல 65 கிலோமீட்டர் தூரமாகிறது. ஆகவே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மத்தியில் ஷோலிங்கர் தாலுகாவிற்கு உட்பட்ட ஜம்மகுளம் அல்லது நெமிலி தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ்வீதியில் 50 ஏக்கர் அரசு நிலம் இருக்கிறது. இங்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கொண்டு வந்தால் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட 4 தொகுதி மக்களும் சமமாக பயன்பெறுவார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, பணம் இல்லாத காரணத்தினாலும் மருத்துவமனை தொலைவில் உள்ள காரணத்தினாலும் சிகிச்சை கிடைக்காமல் ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதி மட்டுமின்றி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இனி ஒரு உயிர் கூட போகக்கூடாது என்பதே எங்கள் ஷோலிங்கர் தொகுதி மக்களின் பல நாள் வேண்டுகோள். சாலை போட்டால் பயணம் நேரம் குறையும், பாலம் கட்டினால் தூரம் குறையும், மருத்துவமனை கட்டினால் மரணம் குறையும். பேரவைத் தலைவர் அவர்களே, அதனால்தான் ஷோலிங்கர் தொகுதிக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை முன்னுரிமை கேட்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டுமின்றி தென்காசி, மயிலாடுதுறை, திருப்பத்தூர் போன்ற இன்னும் சில மாவட்டங்களில் அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வசதி இல்லை என்பதை பேரவைத் தலைவர் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் தொகுதியில் உள்ள ஷோலிங்கர் ஜிஹெச்சில் 3 பீடியாட்ரிஷியன், 2 அனஸ்தட்டிஸ்ட், 2 ஆப்தால்மஜிஸ்ட், 1 ஒஜிஷியன் இருக்கின்றனர். ஆனால் சர்ஜரி மற்றும் ஆர்த்தோபெடிஷன் டாக்டர் இல்லை. இதுபோல் தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் துறை சார்ந்த மருத்துவ பணிகளை நிரப்பாமல் எக்ஸ்பீரியன்ஸை வைத்து அப்பாயின்மெண்ட் செய்கின்றன. இதனால் பொதுமக்கள் தங்கள் ஊரிலேயே போதிய மருத்துவ கட்டிட வசதி இருந்தும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேறு அரசு மருத்துவமனைக்கு ரெஃபர் செய்யப்படுகின்றனர். எனவே மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் இதை கவனத்திற்கு கொண்டு வந்து ஒரு ஜிஹெச் என்றால் ஒரு ஒஜிஷியன், ஒரு ஜெனரல் மெடிசன், ஒரு பீடியாட்ரிஷியன், ஒரு ஆர்த்தோபெடிஷியன், ஒரு சர்ஜன் என்ற அனைத்து துறை டாக்டர்களும் ஒரு ஜிஹெச்சில் இருந்தால் மக்கள் அங்கேயே ட்ரீட்மெண்ட் பெற்று தொலை தூரத்துக்கு செல்ல வேண்டிய அவல நிலை உருவாகுகிறது. ஷோலிங்கர் தொகுதிக்கு உட்பட்ட திருமால்பூரில் ஆரம்ப சுகாதார நிலை கொண்டு வர வேண்டும் என்பது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. ஷோலிங்கர் தொகுதியில் அமைந்துள்ள கொடைக்கல், வெங்குப்பட்டு மற்றும் கரடிக்குப்பம் அடிஷனல் பிஹெச்சியை மேம்படுத்தி அப்கிரேடட் பிஹெச்சியாக கொண்டு வந்தால் இரவு நேரங்களில் மக்கள் பயன்பெறுவார்கள். ஏனென்றால் ஷோலிங்கர் தொகுதியில் 70% மக்கள் விவசாயிகளே. இரவு நேரங்களில் பாம்பு கடித்து இருந்தவர்கள் பல பேர். பேரவைத் தலைவர் அவர்களே, நாய்கள் கடிப்பதனால் வரும் ரேபிஸ் நோய் மிகவும் கொடியது. 100% மார்டாலிட்டி ரேட், அதாவது 100%. ஷோலிங்கர் தொகுதியில் உட்பட்ட பானாவரம் கிராமத்தில் அமைந்துள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நான் ஆய்வுக்கு சென்றபோது சமையல் அறை 25 ஆண்டுகளாக மின்சார வசதி இல்லாதது தெரிய வந்தது. இதனை அன்றைய அதிகாரிகளுக்கு கவனத்திற்கு கொண்டு சென்றேன். அடுத்த நாளே மின்சாரம் வந்தது. இதற்கு பெயர்தான் உண்மையான மாற்றம். பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்கெல்லாம் தீர்வாக தான் நம் தளபதி ஆட்சியில் 2026-27 நிதிநிலை அறிக்கையில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணியாளர்கள் நியமித்தல், தரமான குடிநீர் வசதிகள், கழிப்பறை பராமரிப்பு, பள்ளி வளாகத்தில் 24 மணி நேர பாதுகாப்பு வசதி போன்ற அடிப்படை வசதிகள் நம் வெற்றி தளபதி ஆட்சியில் நிறைவேற்றப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் கல்வியுடன் ஒழுக்கமும் சமூக பொறுப்பும் வளர வேண்டும். எனவே பள்ளிகளில் மீண்டும் நீதி போதனை வகுப்புகளை கொண்டு வருவதோடு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வேஸ்ட் டிஸ்போசல் போன்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பள்ளி பருவத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்பதை இப்பேரவை வாயிலாக மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அது மட்டுமின்றி பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்களை பெர்மனன்ட் நிரந்தரம் செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு யோக லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக பூமி ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதியாகும். தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். எனவே பக்தர்களுக்கான ஒரு பில்கிரிம் கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் அன்னதான மண்டபம் அமைத்து தர வேண்டும். வரலாற்று சிறப்புமிக்க தக்காங்குளத்தை சீரமைத்து ஒரு காரிய மேடை அமைத்து தர வேண்டும். மலைக்கு படியேறி செல்கின்ற போது வானரகங்கள் பக்தர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே முழுமையான வானர சரணாலயம் அனைத்து வசதிகளுடன் அமைத்து தர வேண்டி மாண்புமிகு HRNC டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் பேரவைத் தலைவர் வாயிலாக பரிந்துரைக்கிறேன். பல்லவர் காலத்தில் சீரும் சிறப்பும் பெற்ற அருள்மிகு பெருங்காஞ்சி அகலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு கடந்த அரசு 1.5 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்தார்கள். ஆனால் ஒதுக்கீடு செய்ததோ 82 லட்சம் மட்டும்தான். இதனால் இன்று வரை கருவறை மற்றும் தரைத்தளம் சீர் செய்யாமல் கும்பாபிஷேகம் நடைபெறாமல் உள்ளது. ஆகவே நமது வெற்றி தளபதி ஆட்சியில் இதனை
மறுமதிப்பீடு செய்து இதற்கான நிதியை உடனே ஒதுக்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக பேரவைத் தலைவர் அவர்களே, சோளிங்கர் நகரத்தில் நீண்ட கால பிரச்சனை போக்குவரத்து நெரிசல். அதற்கு தீர்வாக பைபாஸ் பணி ஃபேஸ் 2 நடக்கிறது. ஆனால் பைபாஸ் திட்டம் பயன்பாட்டிற்கு வருவதற்கு இன்னும் 3 வருடம் ஆகும். ஸோ இந்த பிரச்சனைக்கு இமிடியேட் டெம்பரரி சொல்யூஷனாக பிகார் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், டிராஃபிக் பூத் அட் மெயின் ஜங்ஷன், சஃபிஷியன்ட் டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸர் நியமிக்க வேண்டும். திட்டம் முடியும் வரை மக்கள் காத்திருக்கட்டும் என்பது அந்த காலம். திட்டம் முடியும் முன்னரே மாற்றுத் தீர்வு தருவதுதான் நம் வெற்றி தளபதியின் மக்களாட்சி காலம். திட்டம் முடியும் வரை மக்கள் காத்திருக்கட்டும் என்பது அந்த காலம். திட்டம் முடியும் முன்னரே மாற்றுத் தீர்வு தருவதுதான் நம் வெற்றி தளபதியின் மக்களாட்சி காலம். பேரவைத் தலைவர் அவர்களே, சோளிங்கர் தொகுதியில் பெரும்பாலான மக்கள் விவசாயிகளே. அவர்களுக்கு போதிய டிபிசி இல்லை, ரேஷன் கடை இல்லை என்பதை மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு பேரவை வாயிலாக எடுத்துரைக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்தபடியாக சோளிங்கர் தொகுதி உட்பட்ட சூறை ஊராட்சியில் 1500 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது. அந்த பகுதியில் திட்டமிட்டுள்ள சிப்காட் தொழிற்சாலையை விரைந்து செயல்படுத்தி உள்ளூர் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும். உறுப்பினர், நீங்கள் தொகுதி பிரச்சனையை பற்றி இன்னும் கூட விரிவாக விளக்கமாக ஒரு 5 ஆண்டுகளுக்குரிய திட்டப்பணி அத்தனையும் கூட நீங்கள் எழுதி அவை குறிப்பில் நீங்கள் சொல்லுங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவோம். முக்கியமான பிரச்சனை மட்டும் நீங்கள் இப்போ பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என் தொகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனையும் ஒரு புக்லெட்டாக போட்டிருக்கேன். வெரி குட். 909 அடிப்படை பிரச்சனையே 909 இருக்கு. 50-60 வருஷமா திராவிட ஆட்சிகள் ஆட்சியில் இருந்தோம். ஒரு அடிப்படை தேவையான குடிநீர் வசதி, ரோடு வசதி, லைட் வசதி, ஏன் சுடுகாடு வசதி கூட இல்லாமல் என் தொகுதி மக்கள் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஷேம் ஆன் த ப்ரீவியஸ் கவர்மெண்ட். இவங்க ஆட்சியில் இருந்து ஒரு அடிப்படை தேவையான குடிநீர் வசதி கூட இல்லாமல் தான் என் மக்கள் இருக்காங்க. நான் தொகுதிக்கு ஆய்வுக்கு போகும்போது ஒரு அடிப்படை தேவையான குடிநீர் வசதி இல்லை. இதெல்லாம் 50 வருஷமா இவங்க ஆட்சியிலேருந்து என்னதான் பண்ணாங்கிறது தெரியல. சரி, இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? 2 நிமிஷம் நன்றி சொல்லி முடிச்சிடறேன். நன்றி சொல்லி முடிங்க. நான் முடிக்க அது மட்டும் இல்லை, அதிக நேரம் வேலைவாய்ப்பு சொந்த ஊரிலேயே இப்போதைய பிஸி உலகத்தில் சொந்த ஊரிலேயே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதன் மூலம் வேலைக்கு செல்பவர்கள் தங்கள் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட முடியும். அவ்வாறு குடும்பத்துடன் நேரம் செலவிட்டால் குடும்பத்தில் இருக்கும் முக்காவாசி பிரச்சனை தீர்வு கிடைக்கும். சிப்காட் தொழிற்சாலைக்கு மட்டுமின்றி சோளிங்கர் தொகுதிக்கு தேவையான தரமான மின்சாரத்தை வழங்க சோளிங்கர் வட்டம் அரியூரில் அமைக்கப்படவுள்ள 400 கிலோவாட் சப்ஸ்டேஷன் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். பேரவைத் முடிஞ்சது. நன்றி சொல்லுங்கள். இல்லை, அழகாக ஒரு புத்தகம் போட்டிருக்கீங்களா, அதை என் கையில் கொடுத்துருங்க. அதை அவை குறிப்பில் நான் கண்டிப்பாக ஏற்றிடுறேன். தயவுசெய்து இதோட முடிங்க. நன்றி சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேயில் அவலூர் மக்கள் வீடுகள் ஒரு பக்கமும் அவர்களின் விவசாய நிலம், சுடுகாடுகள், பள்ளிகள் நேஷனல் ஹைவேக்கு மறுபக்கமும் உள்ளன. எனவே அவலூர் பகுதி மக்கள் தேசிய நெடுஞ்சாலை கடக்க சிரமப்படுகின்றனர். சிரமப்பதற்கு தீர்வாக மேம்பாலம் அமைக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 50-60 வருடமாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்தும் என் தொகுதியில் நான் ஆய்வுக்கு சென்றபோது என் தொகுதி மக்கள் என்னிடம் பெரிய பெரிய விஷயங்களை கேட்கவில்லை. எங்கள் ஊருக்கு நல்ல சாலை வேண்டும், குடிக்க நல்ல தண்ணீர் வேண்டும், எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும், உடம்புக்கு ஏதாவது ஆனால் உடனே சிகிச்சை கிடைக்க மருத்துவமனை வேண்டும். இதை தான் கேட்கிறார்கள். இவை ஆடம்பரமா? இவை சலுகைகளா? இல்லை, இவை அவர்களின் அடிப்படை உரிமை தானே. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களின் ஆற்றலை மக்கள் பணிக்காக பயன்படுத்தி புதிய வரலாற்றையும் புதிய புரட்சியும் படைத்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டு மாநிலமாக இருக்கிறது. வெற்றி தளபதி ஆட்சி ஒரு சரித்திரம், வெற்றி தளபதி ஆட்சி ஒரு வரலாறு. வெற்றி தளபதி ஆட்சியில் வரும் அனைத்து திட்டங்களும் நம் வரலாற்றில் செதுக்கப்படும். இது வெறும் ஆட்சி மாற்றத்துக்கான பயணம் அல்ல, மக்களுக்காக மக்களால் உருவாக்கும் உண்மையான மக்களாட்சியை நோக்கிய பயணம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் தொகுதி பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் மிகவும் பின்தங்கியுள்ளது. ஆகவே சோளிங்கர் தொகுதி மக்களாக நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம். 5 ஆண்டுக்குள் சோளிங்கர் தொகுதியை ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக டெவலப் செய்வோம். நம் வெற்றி தளபதி கூறியது போல் மாற்றம் நம் ஒவ்வொருவர் வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றி தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து வழிநடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் நம் வெற்றி தளபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். உலகில் தலை சிறந்த சொல் செயல். தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா பி த பெஸ்ட், இக்னோர் த ரெஸ்ட். வாழ்க தமிழ், வளர்க தமிழக வெற்றி கழகம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். 50-60 வருஷமா இவங்க செய்யாததை உறுப்பினர் ஏவா வேல் அவர்கள் உட்காருங்க. நல்லா அருமையாக சொல்லிட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க
உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நன்றி சொல்ல இல்லை, அவர் ஆரம்பிக்கிறது பார்த்தா நன்றி சொல்கிற மாதிரி தெரியல. நன்றி சொல்லுங்கள். 50-60 வருஷமா இவங்க செய்யாததை நம்ம வெற்றி தளபதி முன்னிலையில நான் இந்த பேரவையில் நான் இப்ப சொல்றேன். இந்த 5 வருஷத்துல சோளிங்க தொகுதி மாறும், கண்டிப்பா மாறும். என்றும் தளபதி வழியில் மக்களுடன் நான், மக்களுக்காக நான். நன்றி.